இடத்துக்கு நான் ஏற்கனவே ஒரு 2 தடவை வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடியே வந்திருக்கேன், பட் வீடியோ ஷூட் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நானும் மேகவனும் 2 பேரும் தான் வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். உள்ளுக்கு எப்படி இருக்கும்னு ஒரு நம்ம நினச்சிருக்க விஷயம் உள்ளுக்கு இருக்குமா அப்படின்னு தெரியல. உள்ளுக்கு போய் பார்க்கலாம். ஸோ போயிட்டு வந்ததுக்கு பிறகு நம்ம சொல்கிறோம் இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதை வந்து பண்ணலாமா, அதாவது நாங்கள் இப்போ போகிற இடங்களுக்கெல்லாம் ஒரு ரேட்டிங் அப்படிங்கிறத வந்து நாங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ இதில் 10 out of எத்தனை அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லலாம். அண்டு இது எந்த ரேட்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத வந்து வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நாங்களும் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறோம் நல்ல வீடியோவாக கொடுக்குறது தான். ஸோ ஏதாச்சும் வீடியோவில் குறைகள் இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. ஸோ வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம உடவத்தக்கலைக்கு போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உடவத்தக்கலை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல் லேக் வந்து நம்மளுக்கு தெரியுது. இது என்ன கலரில் இருக்குன்னே தெரியாத அளவுக்கு இப்போ கலர் மங்கி போயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துலையும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஸோ அதுக்கான தாவரவியல் பேர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அந்த பேரும் போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே நிறையவே ஏன்னா ரொம்ப ஒரு அமைதியாக இருக்கும். அண்டு இது வந்து கேண்டி சிட்டி நடுவில் தான் இருக்குது, பட் இருந்தாலும் இப்படி ஒரு அமைதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போனால் இப்படியே போங்கன்னு தான் நம்மளுக்கு சொன்னாங்க. இப்படியே போய்ட்டு ஃபுல் ரவுண்ட் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்படி போவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருந்துச்சு. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே ரோட் போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த பக்கம் ஒரு ரோட் போகுது, அங்கே பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே ஒரு ரோட் போகுது. அதே மாதிரி இங்கே ஒரு ரோட் போய்கிட்டு இருக்கு. ஸோ காய்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ உள்ளே வந்துட்டோம். உள்ளுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருந்தாலும் ஃபுல்லாக வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபுல்லாக வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலே வந்திருக்கோம். ஸோ அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா பறவைகள் சத்தம், ஒரு வெஹிக்கல் சத்தம் கூட இல்லைங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நான் ஒரு டவுன் ஏரியாவில் இருக்கேன், நான் டவுன் மத்தியில் இருக்கேன். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அமைதி அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லோரும் கட்டாயம் வாங்க. கண்டி வந்தீங்கன்னா இது வந்து உடவத்தக்கலை அப்படிங்கிற லொக்கேஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டாக கண்டி டவுன் வந்துட்டு அதுலேருந்து நீங்கள் வர இருக்கும். உங்களுக்கு லொக்கேஷன் பார்த்தாலே அதை கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக. நான் லொக்கேஷனை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கீழே போட்டு வைக்கிறேன், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இந்த விஷயம் வந்து நான் சொல்லணும், அதாவது நம்ம மொழிக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து எல்லா இடத்துலையும் கட்டாயம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப ஒரு குறிக்கோள் என்கிட்ட இருக்குது. பட் ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து நம்மளுடைய தமிழ் மொழியிலையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். 2 மொழியில் இருக்குன்னா இன்னொரு மொழியை நம்மளுக்கு கட் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு குறை அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா க்ரௌட் வந்து ஹியூஜ் க்ரௌட் ஒன்றும் இல்லை. க்ரௌட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெரிய அளவு க்ரௌட் இருக்கும் அப்படின்னு சொல்லலை. அது ஓரளவு குறிப்பிட்ட அளவு க்ரௌட் இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய லவ்வர்ஸ் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே யார் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மேகா. ஸோ நம்ம 2 பேரும் தான் இந்த வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அவரோட ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், என்னோட ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ வந்துக்கிட்டே இருக்கார். ஸோ அவரோட வீடியோ வந்து எடுத்துருப்பார் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இப்போ தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளம் மாதிரி தான் தெரியுது. இப்படியே இது போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அட்மாஸ்பியர் தான். ஏதாச்சும் ஸ்பெஷலான இடம் வந்துச்சுன்னா வீடியோவில் ஷூட் பண்ணி காட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு தான் நம்ம வாக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மொத்தம் இந்த உடவத்தக்கலை வந்து ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு வந்து 3 hours போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு 2 hours இதில் வந்து வாக் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஷூட் பண்ண இருக்குது. ஸோ அந்த டைம்னால நம்ம டைமை வந்து ரொம்பவுமே கன்சியூம் பண்ணணும். அதனால வந்து வீடியோ லென்த் வந்து ஷார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது உடவத்தக்கலையில் ஸ்பெஷலான இடங்களை மட்டும் தான் காட்டுறோம். அட்மாஸ்பியர் இதே மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும் உள்ளுக்கு போக 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 போக. ஸோ என்ன எந்த இடத்துலேருந்து வந்து பாயும் அப்படின்னு தெரியாத நிலைமையில தான் போய்கிட்டு இருக்கோம். அது ஏன்னா ரோடு அப்படின்னு ஒன்றும் இல்லை, ஏதோ இருக்க ரோடை பிடிச்சி போய்கிட்டு இருக்கோம்.
பார்த்தீங்கன்னா ஒரே என்ன கத்துதுன்னே தெரியலை, ஏதோ கத்திக்கிட்டு இருக்கு. அந்த பார்த்தீங்கன்னா மான் ஒன்று ஓடுது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் அவங்கள பார்க்கலாம். அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஓடுது, என்ன ஓடுதுன்னே தெரியாத அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா மான் தான் போணுச்சு. ஸோ அது வந்து அட்டை மான் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோவில் வந்து எந்த அளவுக்கு கேப்சர் ஆனிச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. தெரியுதான்னு தெரியல. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்டைமான் இருக்குது. ஏரியா ஃபுல்லாகவே அட்டைமான் நம்மளுக்கு பார்க்க கிடச்சி. ஒரே ஒரு சான்ஸ், நம்ம வந்ததுக்கே மான் மட்டும்தான் பார்க்க கிடச்சிச்சு. ஸோ அங்கே பாருங்கள். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ அங்கே பாருங்கள், அங்கேயும் ஒரு மான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாகவே மான் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஜங்ஷன் வந்துருச்சு. ஸோ அந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா சேனாநாயக்க துறவிகள் வசிப்பிடம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. அது கூடவே ஜெர்மன் விஹாரை, அதாவது ஒரு ஜெர்மன் டெம்பிள் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை. நாங்கள் இந்த பக்கம் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் போகணுன்னு ஒரு ஐடியா இருக்குது. அது பிறகு பார்த்தீங்கன்னா நான் வந்தது வந்து இந்த ரோட்டில் தான் வந்தோம். ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு ரோடு, இப்படி ஒரு ரோடு இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஜங்ஷனில் இருக்கோம். இந்த ரோட்டில் போனால் மறுபடியும் எங்களுக்கு நாங்கள் வந்த ரோடுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் அதுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் நம்ம வந்த ரோடு. இப்போ இந்த ரோட்டில் தான் வந்தோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் மாதிரி ஒன்று நமக்கு இருக்குது. இந்த பக்கம் போகலாம். இப்போ நாங்கள் வந்து இதுக்கு மேலே ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை. ஏன்னா நம்ம சுற்றி வந்தாலும் இதே காடு தான் நம்மளுக்கு தெரிய போகுது. ஸோ இப்போ வந்த ரோடு, நம்ம வந்து ரோடுக்கு வந்து போயிட்டு ஜாயின் பண்ணோம்னா இந்த ரோடு ஜாயின் பண்ணலாம். ஸோ 2 பேரும் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். அந்த அளவு ஒரு விஷயம் மட்டும்தான். கொஞ்சம் இதில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுருக்கேன், கொஞ்சம் டயர்ட் ஆகும். மற்றபடி பார்க்குற அளவுக்கு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். கேள்விக்குறியாக வச்சுக்கலாம். பட் ஓரளவு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது வந்து இந்த இடம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. மற்றபடி இப்போ நம்ம வந்து ஃப்ளோ வந்து மிச்சம் இருக்க துண்டை வந்து அப்படி நடந்து போயிடலாம். ஸோ பார்த்து தெரியுது, அப்படியே போயிடலாம். வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தது வந்து 1 o'clock மாதிரி வந்தோம். இப்போ வந்து ஒரு 2:30 மாதிரி ஆக போகுது. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 1.5 hours வந்து போயிருக்கு. நம்ம வந்து எந்த இடத்துலையுமே ஸ்டாப் பண்ணாததுனால இந்த டைம் பீரியட் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லேக் மாதிரி ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வாக்கிங் பாத் இருக்குது. இது போகலாம். மேவர் நிறைய இருக்காரு. ஸோ நானும் இப்போ அதை போய் பார்க்குறேன் அப்படிங்கிறது தான். விஷயத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஓகே. ஒரு இடம் வந்து சுற்றி பார்த்துட்டோம் அப்படிங்கிற இன்றைக்கி ஒரு ஃபுல் டே வந்து நம்ம வீடியோ மட்டும்தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல் டே வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 2 பேருமே இப்போ அடுத்து வந்து நம்ம லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது 2 பேருக்குமே. இடம் வந்து யோசிச்சு வச்சுருக்கோம், அந்த இடத்துக்கு போகலாங்கிறது தான். ஸோ லெட்ஸ் கோ அங்கே. ஸோ ரெக்கமெண்டேஷன் இந்த இடத்துக்கு வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலாம். பட் ஜஸ்ட் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெக்கிங் ஷூ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ட்ரெக்கிங் அப்படிங்கிறது தான் மெயினாக இருக்கும் இந்த இடத்துல. பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன அளவுக்கு இங்கே வந்து எதுவுமே பெருசாக இல்லை. ஒரு டிசப்பாயின்மெண்ட் அது மட்டும்தான் எங்களுக்கு. ஸோ பரவாயில்ல, ஏதோ வீடியோ ஷூட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. ஏதோ நான் வீடியோ ஷூட் பண்ணேன். பட்
அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம் அதுன்னு சொல்லலாம். மற்றபடி இதோட நம்ம அந்த வந்த வாக்கிங் பாத் வந்துடும். இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் டிக்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு 76 ரூபா. அது வந்து நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள் 2 பேருக்கு எவ்வளோ வருதுன்னு. ஸோ இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்கிற விஷயங்கள் இந்த ட்ராவல் வீடியோஸ்னால இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் இன்னுமே நம்மளுக்கு வந்து ட்ராவல் வீடியோ இப்படி தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை. ஏதோ